தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory to the name of the Lord. இந்த அற்புதமான காணொளிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். I would like to welcome you for this wonderful video. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. How good our God is. நம்முடைய தேவனை போல ஒரு நல்ல தேவன் இந்த உலகத்தில் இல்லை. Does no one like our Lord good as? இந்த அற்புதமான வார்த்தையின் மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். May the Lord surely will bless you through this wonderful. இந்த காணொளிக்காக நான் ஜெபித்த போது ஆவியானவர் என் உள்ளத்தில் உணர்த்தின ஒரு தேவனுடைய வார்த்தை. While I was praying for this video, the Holy Spirit has asked me to reveal this thing. சகரியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. The book of prophet Zechariah chapter 4 verses 6 says, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகள் கர்த்தர் சொல்கிறார். not by might nor by power but my spirit says the Lord of hosts. இங்கே 3 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்க முடியும். There are 3 words mentioned here. ஒன்று பராக்கிரமம், One is might, இரண்டாவது பலம், another one is power, மூன்றாவது ஆவி. the third one is spirit. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்துல எதையாகிலும் ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிற நாம், My beloved, in this world, if you want to achieve something, ஒருவேளை நம்முடைய பராக்கிரமத்தை வைத்து முன்னிலை வைத்து அதை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். we may tempt or like to win or conquer through our might, ஒருவேளை நம்முடைய பலத்தை காண்பித்து நாம் ஜெயித்து விடலாம் என்று நினைக்கிறோம். or else by our power we will somehow conquer or win. என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தை சார்ந்த காரியங்களிலே நம்முடைய பலமும் பராக்கிரமும் உதவி செய்ய முடியும். My beloved, the things that belong to the world, with this our might and power work. ஆனால் ஆவிக்குரிய வாழ்விலே நாம் உயிரடைய வேண்டும், நாம் பலப்பட வேண்டும், நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால், But if we need to be a conqueror in our spiritual life, தேவனுடைய ஆவி அவசியமாக இருக்கிறது. we require the spirit of the Lord. தேவனுடைய ஆவி நம்முடைய வாழ்வில் தலைகீழான நம்முடைய வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகளை அது தலைகீழாக மாற்றப்படக்கூடிய வலிமை வாய்ந்தது. The problems in our life, by the spirit of the Lord, everything moves upside down. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலவீனப்படுவது, ஆவிக்குரிய ரீதியில் பலவீனப்படும் பொழுது, If we feel we become very weak or low in spirit, சில நேரங்களிலே மனசோர்வுகள் வரும் பொழுது, at times we may have some grievance, பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாமல் போராடும் பொழுது, when we were unable to overcome that problem. சிலருடைய பலம் தங்களுடைய அறிவு சார்ந்ததாக இருக்கும். Some power will be based on their knowledge. சில நேரங்களில் அறிவு சார்ந்த பலத்தோடு இருக்கக்கூடியவர்கள் நமக்கு ஆலோசனை சொல்வார்கள். Otherwise, some people who are might, they will counsel us according to their knowledge. பல நேரங்களில் அவங்களுடைய அறிவுபூர்வமான ஆலோசனைகளால் நாம் எழுப்பி விடலாம் என்று கேட்ட முடியாது. Many at times, if we thought we can able to overcome through their counseling, but it will not. பல நேரங்களில் நாம் சோர்ந்து முடங்கி இருக்கும் போது பராக்கிரமம் உள்ளவர்கள், பெரிய பெரிய பலம் உள்ளவர்கள், பணம் படைத்தவர்கள் நமக்கு உதவி செய்ய வரலாம் என்று வருவார்கள். At times when we are very weak or we are in sorrows, there are many other people in the world who are wealthy, good enough to do, they will come to help us. பல நேரங்களில் அவங்க தன்னுடைய பராக்கிரமத்தை நமக்கு காமிச்சு நமக்கு சொல்லுவாங்க, நாங்க உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தைரியமா இருக்குன்னு சொல்லுவாங்க. But at times they will show their powers and they will say, don't worry, we are here next to you. சில நேரங்களில் அப்படிப்பட்டவர்கள் வைத்திருக்கிற சில பொருளாதாரங்களை அவங்களுடைய பராக்கிரமத்தை நாம் பார்த்தால் கூட நமக்கு புது நம்பிக்கை வராது. At times, if we look at their prosperity and the things that they have, till then we cannot have. ஆனால் தேவனுடைய ஆவி நம்முடைய வாழ்வில் இருக்கிற எப்பேற்பட்ட ஆவிக்குரிய சோர்வுகளையும் மனச்சோர்வுகளையும் மாற்ற வலிமை வாய்ந்தது. But the spirit of the Lord, what kind of weakness, weak spirit we have, it turns that to strength. ஆகவேதான் வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. Hence the Bible clearly says, where there is the spirit of the Lord, there is victory. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். Today God wants to speak. உங்கள்ட்ட இருக்கிற எந்த பலமும் பராக்கிரமும் செய்ய முடியாததை உங்களுக்கு இருக்கிற ஆவியானவர் செய்வார். Neither the might nor the power which can do anything, the Lord of the spirit of the Lord will say. ஆகையினால தான் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். Hence you need to uphold, keep the spirit of the Lord in you. ஆவியானவரை நீங்கள் அனலூட்டி விட வேண்டும். You need to enlighten the spirit of the Lord. ஆவியானவருடைய முழுமையான வழிநடத்துதலுக்கும் ஆவியானவருடைய முழுமையான சார்பு நிலைக்கும் நாம் வர வேண்டும். You need to completely depending and led by the spirit of the Lord. உங்க வாழ்க்கையில ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் அனல் மூட்ட விடும்போது உங்க வாழ்வில நுழைய முடியாத எந்த சூழ்நிலைகளுக்குள்ளும் நீங்கள் நுழைந்து முன்னேறி போக ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். If you welcome the Holy Spirit to enlighten you, to lead you, you can pass through any
any kind of situation? நீங்க முடங்கி கிடக்கிறீர்களா? Are you just folded down? சோர்ந்து போயிருக்கிறீர்களா? Are you down in spirit? பல நேரங்களில் பலர் ஆலோசனை கொடுத்தால் கூட உங்களால எழும்ப முடியலையா? You are not able to rise up in spite of all multitude of counsels. உங்கள்ட்ட இருக்கக்கூடிய பணம், உங்கள்ட்ட இருக்கிற சொத்து, உங்கள்ட்ட இருக்கிற வசதி வாய்ப்புகள், உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து நம்பிக்கை எடுத்து கொடுத்தாலும் உங்களால எழும்ப முடியலையா? All that money, prosperity and the opportunities, whatever you thought, even that is that you are not able to rise உங்களுக்கு up. ஒரு ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். I would like to tell you one. உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் The Holy Spirit who is in you will be pleading and praying for you. அவர் உங்களுக்குள் இருந்து உங்களை ஜெபிக்க தூண்டும் பொழுது ஜெபிக்க ஆரம்பிக்கும். He will teach you, he will encourage you to pray for you. அவர் உங்களுக்குள் இருந்து அவரை தொழுது கொள்ள வைக்கும் பொழுது நீங்கள் அவரோடு சேர்ந்து தொழுது கொள்ள ஆரம்பிப்பீர்கள். If he encourage you to worship him, worship along with the Holy Spirit. நீங்கள் அவர் உங்களுக்குள் இருந்து வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க உங்களை உணர்த்தும் போது அந்த வேத வசனங்களை அவரோடு சேர்ந்து ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிப்பீர்கள். If he put a thought in your heart to devote the word of the Lord along with the Holy Spirit, please devote. ஏனென்றால் பலத்தினால் பராக்கிரமத்தினால் முடியாதது உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரால் முடிய செய்யும். Because neither by might nor by power, only by the Spirit of the Lord everything happens. இன்றைக்கு இந்த காணொளியை பார்க்கும் பொழுதே ஒரு தேவ ஆவியின் வல்லமை உங்களை ஆக்கிரமிக்க போகிறது. While you watching this video, the whole mighty Spirit of the Lord will take control. தேவ ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்த போகிறார். The Spirit of the Lord will encourage you. தேவ ஆவியானவர் உங்களை வழிநடத்த போகிறார். The Spirit of the Lord will lead you. தேவ ஆவியானவரால் முடியாதவைகளை முடிய பண்ணும்படியான பலன் உங்களுக்கு உண்டாக போகிறது. The Spirit of the Lord will make you to pass through all the impossibilities. அவர் ஆவியானவரால் உண்டாகிற அசைவு இந்த இரவில் உங்களுக்கு உண்டாகும். Hence, the move by the Holy Spirit be upon you tonight. நீங்கள் வாய் திறந்து சொல்லுங்கள், தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும். Just open up your mouth and confess, by the Spirit of the Lord everything prospers. ஜெபிக்கலாம். Let's pray. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, Our beloved Heavenly Father, இன்னைக்கு சோர்ந்து போய் முடங்கி இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். today I people for the who are discouraged. ஆண்டவரே, பணத்தினால் பராக்கிரமத்தினால் முடியாதது உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ வைத்திருக்கிற ஆவியின் வல்லமையினால் முடிய செய்வீரா? That things that are impossibilities by the might and the power, yes, by the Spirit of the Lord that is possible, Lord. தேவ ஆவியினால் ஒரு விடுதலை உண்டாகட்டும். Let there be redemption by the Spirit of the Lord. தேவ ஆவியானவர் சிந்தையை ஆக்கிரமிப்பீரா? Let Spirit of the Lord take control தேவ over the ஆவியானவர் mindset. உணர்வுகளை ஆக்கிரமிப்பீரா? Let the Holy Spirit take control over the emotion. தேவ ஆவியானவரால் ஒரு விடுதலை இந்த இரவில் உண்டாகும். Let there be redemption by the Spirit of the நான் இந்த Lord. நேரத்தில் ஜெபிக்கிறேன், தேவ ஆவியானவர் எல்லா தவறான முடிவுகளை எடுக்கிற சத்துருவின் வல்லமைகளை அழிப்பாராக. I pray that the wrong decision which devil is injecting, let that be nullified in the name of Jesus. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். Lord will do a miracle right இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. now. In the matchless name of Jesus we pray. ஆமென். Amen. ஆமென். Amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். May the Spirit of the Lord strengthen you. அவரால் எல்லாம் With him everything is possible. ஆமென். Amen.